வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கிச்சன்ல இருந்து கோமதி சாப்பாட்டு பொருள் எல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அக்கா அப்படின்னு பழனி கூப்பிட்டுக்கிட்டே வர நிமிந்து பார்க்குற கோமதி, ஏய் வா 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 அப்படின்னு பழனியையும் கூட வர்ற சுகன்யாவையும் சந்தோஷமா இன்வைட் பண்றாங்க. அத்தாச்சி எப்படி இருக்கீங்கன்னு சுகன்யா கேட்க, நல்லா இருக்கேன் உட்காருமான்னு சுகன்யா உட்கார சொல்றாங்க. பழனி ஏற்கனவே உட்கார்ந்துட்டாரு. என்னடா சாப்பிட்றியான்னு கோமதி கேட்க, சாப்பிடலாம் சாப்பிடலாம், என்ன சமைச்சிருக்கக்கா அப்படின்னு கேட்குறாரு பழனி. நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சுகன்யாட்ட கேட்க, நான் நல்லா இருக்கேன் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக சேரை இழுத்து போட்டு உட்காடுறாங்க சுகன்யா. என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம், எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல எங்களை எல்லாம் அப்படியே மறந்துட்டியான்னு கோமதி கேட்க, ஏன் ஞாபகம் இல்லாம? அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு, வர்றதுக்கு நேரம் கிடைக்கணுமா இல்லையா அப்படின்னு சுகன்யா கேட்க, அது சரி அப்படின்னு கோமதி சொல்ல அவங்க தம்பி அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. கடையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். சரி ரெண்டு பேரும் சாப்பிட்றீங்களான்னு கோமதி கேட்குறாங்க. என்ன சமையல்கா அப்படின்னு பழனி கேட்க, எல்லாம் சுமாரான சமையல் தான், காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் முட்டை பொரியல்ங்கிறாங்க கோமதி. இது போதுமே, ஆஹா வேற என்ன வேணும் அக்கா குடுக்கா அப்படின்னு சொல்ல, இருடா தட்டு எடுத்துட்டு வரேன்னு கிச்சனுக்கு போறாங்க கோமதி. கோமதி பிளேட்டை கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட பசஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாய் எடுத்து வச்சதுமே பழனி, ஆஹா ஆஹா ஆஹா, இந்த கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல உன்னையெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுக்கா. பாரு நீ காரக்குழம்பு வச்சாலுமே அது கறிக்குழம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாராட்டிக்கிட்டே சாப்பிட கோமதியை ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. ஆமா அத்தாச்சி, சாப்பாடு பிரமாதமா இருக்குன்னு சுகன்யாவும் சாப்பிடுறாங்க அப்படின்னு கோமதி தலையாட்ட, அப்புறம்க்கா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பழனி கேட்குறாரு. வீட்டு கதையெல்லாம் கேட்காத பழனி அப்படின்னு கோமதி ரொம்பவே சோகமா சொல்ல, என்ன ஆத்தாச்சு, சரவணனோட பஞ்சாயத்து முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி யோசிச்சாலும் சரவணனோட வாழ்க்கை என்னாகும்னு புரியவே மாட்டேங்குது, ரொம்ப குழப்பமாவே இருக்கு அப்படின்றாங்க கோமதி. நானும் அதை பற்றி யோசித்தேன், சரவணை நினச்சி உங்களை நினச்சி ஏன் மயிலை நினச்சி கூட எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்ன பண்ணுறது போன்ற மாதிரி உச்சி கொட்டிட்டு உட்காந்துருக்காங்க கோமதி. மயில் ரொம்ப நல்ல பொண்ணு தான், குடும்பம் சரியில்லைன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை என்னாகுங்கிறதுக்கு அவ தான் உதாரணம் அப்படின்னு சுகன்யா சொல்ல பெருமூச்சு விட்டுட்டு தலையாட்டுறாங்க கோமதி. உனக்கு ஒன்று தெரியுமா, சரவணனை பார்க்கவே முடியல சுகன்யா, அம்புட்டு சோகமா இருக்கிறான், முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான், எப்பவாவது பேசினாலும் புலம்பி கொட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற கோமதி பழனி பக்கம் திரும்பி, ஏண்டா நீயும் கேட்டல்ல அவன் எப்படிலாம் பேசினான்னு அப்படின்னு கோமதி கேட்க, கேட்டேங்காங்கிறாரு அவரும். கேட்டேன்க்கா, இப்ப நம்ம முன்னாடி ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, என்னடான்னு கேக்குறாங்க கோமதி. என்னாலேயே நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போனதை தாங்க முடியல, சரவணை எப்படி தாங்குவான், மயில பண்ணினதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஆழமா தங்கி இருக்குக்கா, அது எப்பவுமே மாற போறதே கிடையாது, இனி அவன் மயிலோட சேர்ந்து வாழ போறதும் நடக்காத விஷயம், அதனால மயிலுக்கும் சரவணனுக்கும் முதல்ல விவாகரத்து வரட்டும், அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பழனி சொல்ல கோமதி ரொம்பவே அதிர்ச்சியாகி, டேய் என்னடா அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்ட அப்படின்றாங்க. வேற என்னக்கா பண்ண சொல்ற, காலா காலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் இல்லைங்கிறாரு பழனி. கோமதி யோசனையா பார்த்துட்டு இருக்க, நீ வேணா பாரு இதெல்லாம் நடக்கும், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சரவணே நல்லபடியா இருப்பான் அப்படின்றாரு பழனி. இருக்கணும்டா, அது மட்டும் நடந்துட்டா போதுன்றாங்க கோமதி. எல்லாம் நடக்கும்க்கா, நீ தைரியமா இரு, குழம்ப ஊத்து அப்படின்னு பழனி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. கோமதி மண்டு ஊத்திட்டு இருக்க, ஏ அக்கா காக்கா என்னக்கா இது, நீ பாட்டுக்கு இம்புட்டு குழம்ப ஊத்திட்ட அப்படின்னு கேட்க, ஏய் நீ தானேடா ஊத்த சொன்ன அப்படின்றாங்க கோமதி. கொஞ்சமா ஊத்த சொன்னேன், நீ பாட்டுக்கு நிறைய ஊத்திட்டியேங்கிறாரு அவரு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவரு, சரி கொஞ்சம் சோத்த போடேங்கிறாரு. சரி இரு சாதம் போடுறேன்னு கோமதி சாப்பாடு எடுக்கிறாங்க. கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு கூட சாப்பாடே வரல. அவங்க சாப்பாட்டு கரண்டியை பழனியோட தட்டில் காட்டி முடிக்க, அக்கா இன்னும் கொஞ்சம் போடுக்கா அப்படிங்க இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறாங்க. அக்கா இன்னொரு கரண்டி போடுக்கா அப்படின்னு பழனி கேட்குறாரு. ஏண்டா
உன் பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கா, அவ நிறைய சாப்பிட்டாலும் அர்த்தம் இருக்கு, நீ என்னடா சட்டி சட்டியா சோறு திங்கிற அப்படின்னு கோமதி கேட்க ஆ அப்படின்னு பாக்குறாரு பழனி. அத கேளுங்க, அங்கேயும் இதே கதை தான், தின்னுகிட்டே இருக்காருன்னு கேவலமா சொல்றாங்க சுகன்யா. அதை ஏங்கா கேட்குற, ஸ்ட்ரெஸ்ஸுக்கா, ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு பழனி சொல்ல ஆ நீ சாப்பிட்றதுக்கு ஒரு கதை வேற ரெடி பண்ணிக்கிட்டியா அப்படின்னு பார்க்குற கோமதி, உனக்கு என்னப்பா அப்படி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறாங்க. ஏன் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, இங்கே சரவணனோட வாழ்க்கை பிரச்சனை, அங்கே என்னடான்னா ஏன் 2 அண்ணன்களும் சரியாகவே பேசிக்கிறது இல்லை, அது மட்டும் இல்லை 2 அண்ணிங்களும் கூட சரியா பேசிக்கிறது கிடையாது அப்படின்னு பழனி சொல்ல ஓரப்பறவையா பார்த்துட்டு இருக்காங்க சுகன்யா. எப்படி பேசிக்க முடியுன்ற மாதிரி கோமதி பார்க்குறாங்க. ஆத்தா அது வேற மாதிரி ஒரு சோகத்திலேயே இருக்குது, குமார் பையன் வேற ஒரு மார்க்கமாவே தெரிஞ்சிட்டு இருக்காங்க்கா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. குமார் பேரை கேட்டதுமே கோமதி முகம் கடுகடுன்னு மாறுது. இவங்க எல்லாத்த பத்தியுமே யோசிக்கணுமே அப்படின்னு பழனி சொல்ல ஆமா இவர் யோசிச்சு அப்படின்ற மாதிரி சுகன்யா ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இதுக்கு இடையில கடை ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, அதை பத்தியும் நான் யோசிக்கணும், அப்புறம் இதோ என் பொண்டாட்டி சுகன்யாவை பத்தி யோசிக்கணும், பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிக்கணும். அப்பப்பப்பப்பப்பா அப்படின்னு அவர் சொல்ல ஐயோ இவன் என்ன இந்த புலம்புறான்னு பாக்குற கோமதி, போதும் போதும் போதும்டா உன் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அவரும் ஆமாக்கா ஆமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம், இதை எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குக்கா, அதுதான் அதை சாப்பாட்டில் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு பெருசாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு கை நிறைய அள்ளி சாப்பிட்றாரு பழனி. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாடா அப்படின்னு கோமதி கேட்க ஆஹாஹா இப்போதைக்கு இவ்வளோ போதும்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பருக்கை எடுத்து வாயில் போடுறாரு. சரி சரி நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு சாப்பிட்றாரு பழனி. சுகன்யாவும் சரின்னு தலையாட்டிட்டு சிரிப்போட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வேலையில் கவனமே இல்லை. அவங்க நினப்பு பூரா பீரோவை சாத்த போனதும் உள்ளர கட்டுக்கட்டா இருந்த பணத்தை பார்த்ததுலேயும் தான் இருக்கு. அவங்க கை பேனாவை தன்னிச்சையா சுத்திட்டு இருக்க, அவங்க மனசு வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குது. செந்தில் உள்ளர வர ஏது இந்த பணம்னு மீனா கேக்குறாங்க. அது என்னோட சேவிங்ஸ் பணம் மீனா அப்படின்னு அவர் அப்பட்டமா புழுகுனதையும் யோசிச்சுட்டு ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்துருக்காங்க மீனா. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு மீனா கேட்க, அதான் சொல்லிட்டேனே நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது அப்படின்னு செந்தில் அடிச்சு சொன்னதையும் யோசிச்சுட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எதிரில் ஒரு லேடி அப்படியே புன்னகை மண்ணியா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இன்னொரு ஸ்டாஃப் அந்த பக்கமா வர்றாங்க. மீனா மீனா அப்படின்னு 2 தடவை கூப்பிட்டோம், எந்த ரியாக்ஷனும் வரலன்னதும் மீனா அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கூப்பிட அக்கா அப்படின்னு நிமிர்றாங்க மீனா. என்ன தூக்கமான்னு கேட்க இல்ல அப்படின்னு வேகமா ஒரு நோட்டை புரட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனா. அதை எதிரில் இருக்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இந்தாங்க இதுல எல்லாத்துலேயுமே ஒரு காப்பி இருக்கு, அங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நீட்ட அப்படின்னு அவங்க வாங்கிட்டு போறாங்க. அப்போ அங்க நின்றுட்டு இருந்த இன்னொரு ஸ்டாஃப், இந்த ஃபைலை நீ தான் பாத்தியா மீனா அப்படின்னு நீட்ட மீனா அதை வாங்கி வேக வேகமா பாக்குறாங்க. அவங்க கொஞ்சம் பேஜஸை புரட்டி பார்த்துட்டு ஆமா நான் தான் பார்த்தேங்கிறாங்க. எல்லாம் ஓகேவா இருக்கான்னு அந்த லேடி கேட்க ஓகேவா தான் இருக்கு, அதனால தான் மேடம் கிட்ட சைன் வாங்க அனுப்பினேங்கிறாங்க மீனா. அப்ரூவலுக்கான எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லையே மீனா, பட்டா கூட இல்லை, மேடம் திட்டுறாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல மீனா திகச்சு போய் ஆன்னு பார்த்துக்கிட்டே மறுபடியும் பேஜஸை புரட்டுறாங்க. அவங்க ஃபுல்லாக புரட்டி பார்த்துட்டு ஆமா இல்லைன்னு சொல்ல என்ன மீனா சரியா பார்க்கலையான்னு கேட்குறாங்க அந்த லேடி. நான் நல்லா தான் பார்த்தேன்னு மீனா சொல்ல உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ அப்படின்னு அந்த லேடி கேட்க தலையை உதறிக்கிட்டு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க மீனா. காலையிலேருந்து பார்க்குறேன் ஒரு மாதிரியாகவே இருக்கியேன்னு அந்த லேடி கேட்க இல்லை ஒன்றும் இல்லைன்றாங்க மீனா. சரி சரி இன்னொரு தடவை நல்லா பார்த்துட்டு மேடம் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு நகர சரிங்கக்கான தலையாட்டுறாங்க மீனா. அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிட மீனா மறுபடியும் தலையில் கையை வச்சுட்டு உட்காடுறாங்க. அவங்க தலைக்குள்ள இது நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. புருஷன் பணத்தை சேவ் பண்ணி வச்சா நீ சந்தோஷம் தான் படணும் மீனா, நீ இப்படி நோண்டி நோண்டி கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் சொன்னதெல்லாம் நினைச்சுக்கிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாம தவிப்போட தலைக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க மீனா. ஒரு தோட்டம் இருக்கு, அங்க ஒரு பெரிய மாமரம் இருக்கு, அதுக்கு அடியில் ஒரு நாடா கட்டல் போட்டிருக்காங்க, அங்கங்க சில ஈயப்பானைங்க இருக்கு. அங்க இருக்க ஒரு சின்ன ரூம் முன்னாடி மீனாவோட அப்பா தெற்கையும் வடக்கையும் ஒரே டென்ஷனா நடந்துட்டு இருக்காரு.
அப்போ செந்தில் அங்க வர வாங்க மாப்பிள்ளங்கிறாரு அவரு. நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு அவர் கேட்க அவர் உடனே சிரிப்போட நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இருக்கேன் மாமா அப்படின்னு எந்த சிரிப்பும் இல்லாம சுருன்னு முகத்தை வச்சுட்டு செந்தில் சொல்ல அவர் முகத்துல இருந்த சிரிப்பும் குறைஞ்சிருது. வேலையில ஏதாவது இருந்தீங்களா, நான் தொந்தரவு பண்ணிட்டேன் நான் செந்தில் கேக்குறாரு. அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்ல மாப்பிள்ள, இப்ப நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு அவர் கேக்குறாரு. ஆபீஸ்ல இருந்து தான் வர்றேன்னு செந்தில் சொல்ல ஓ மீனா எப்படி இருக்குதுன்னு கேக்குறாரு அவங்க அப்பா. நல்லா இருக்கா மாமான்னு சொல்ல புன்னகையோட சரி சரிங்கிறாரு. அதுக்கப்புறம் செந்தில் அமைதியாவே நின்றுட்டு இருக்க ஏன் மாப்பிள்ள என்னை பார்க்கணும்னா வீட்டுக்கே வந்து பேச வேண்டியது தானே, எதுக்கு வெளியில எங்கேயாச்சும் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க அவர் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு அங்க இங்க பாக்குறாரு. அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அத வீட்டுல வச்சு சொன்னா சரியா வராதுங்க மாமா. அதே அப்படிங்கிறாரு செந்தில். என்ன விஷயம் மாப்பிள்ள சொல்லுங்கன்னு மீனா அப்பா கேக்குறாரு. அது மாமா அப்படின்னு அவரு தயங்கிட்டு இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க, உங்களுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது சண்டையான்னு அவர் கேக்குறாரு. இது வரைக்கும் எந்த பெரிய சண்டையும் இல்ல, ஆனா இனிமே வந்துரும் போல இருக்குன்றாரு செந்தில் கொஞ்சம் திகைப்போட. புரியலையே மாப்பிள்ளங்கிறாரு மீனாவோட அப்பா. அது நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்ல நான் பணம் வாங்க ஆரம்பிச்சேன்ல மாமா அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க ஆமா அதனால என்ன அப்படின்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா. அந்த பணத்தை எல்லாத்தையுமே பீரோவில் வச்சிருந்தேன், அத மீனா பார்த்துட்டான்னு செந்தில் மெதுவா சொல்ல அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவர் மீனா அந்த பணத்தை பார்த்துட்டு இந்த பணம் எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டாளா அப்படின்னு அவர் கேட்க ஆமா மாமா, அது என்னோட சேவிங்ஸ்னு சொல்லி இப்போதைக்கு சமாளிச்சு வச்சேன், ஆனா அவ அதை நம்பி இருப்பான்னு எனக்கு தோணல அப்படின்னு செந்தில் சொல்றாரு. கண்டிப்பா மீனா நம்பி இருக்காது, ஏன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு அவரு. நான் லஞ்சம்லாம் வாங்குவேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது சொல்லி இருந்தா நான் கூட நம்பி இருக்க மாட்டேன் மாமா. மீனாலாம் சுத்தம், அவ என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. நான் லஞ்சம் வாங்குறேன்னு தெரிஞ்சா அவளால ஏத்துக்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது மாமா அப்படிங்கிறாரு செந்தில். என்ன மாப்பிள்ள நீங்க, இது சாதாரணமான சின்ன விஷயம், ஊர் உலகத்துல யாரும் செய்யாததையா நீங்க செய்றீங்க, என்னமோ கொலை பாதகத்தை செஞ்ச மாதிரி இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாம கேக்குறாரு மீனாவோட அப்பா. கொலைபாதகம்னா கூட அது கொன்னவன் கொல்லப்பட்டவனோட முடிஞ்சிரும், இப்படி லஞ்சம் வாங்குறது எத்தனை பேரோட காசு, கேவலமா இருக்காதா, பயமா இருக்கு மாமான்னு செந்தில் சொல்ல என்ன பயம் மாப்பிள்ளன்னு கேக்குறாரு அவரு. அதான் சொன்னேனே மாமா, மீனாவுக்கு என்ன பத்தி தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா அப்படின்னு செந்தில் கேட்க மீனாவெல்லாம் விடுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு பணம் வாங்குறதுல பயம் இருக்கான்னு அவரு கேக்குறாரு. செந்தில் அமைதியா நின்னுட்டு இருக்க இனிமே இப்படி பணம் வாங்க கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க செந்தில் எந்த பதிலும் சொல்லாம திருத்தர்னு அப்படியே நிக்கிறாரு. நல்லா அவரோட முகத்தை உத்து பார்த்துட்டு மாப்பிள்ள நீங்க போய் யார்கிட்டயாச்சும் பணம் கொடுங்க இந்த வேலையை செஞ்சு தரேன்னு கேட்டீங்களா, அவங்க வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்க, அதுவும் இல்லாம இந்த டீலிங் எல்லாம் நீங்க பேசுறது இல்லையே, பணம் அதுவா உங்க டேபிளுக்கு வந்து சேருது, அதுல என்ன பிரச்சனை மாப்பிள்ள உங்களுக்கு அப்படின்னு இந்த கேவலத்தை நியாயப்படுத்தி வேற பேசுறாரு மீனாவோட அப்பா. மாப்பிள்ள மீனாலாம் அப்படிதான் நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருப்பா, அதை விடுங்க, நான் பணம் வாங்குறதே மீனாவுக்கு கொஞ்சம் அரசல் பொரசலா தான் தெரியும், அதுக்கே சத்தம் போடுவா, அவெல்லாம் வாங்குற சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு குண்டு சட்டியில குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறவ, அது எப்படி முடியும், அப்படி பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் குப்பை கொட்டணும், ஒரு வீடு வாசல் வாங்க முடியுமா, நிலம் நீச்சு வாங்க முடியுமா, வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்க முடியுமா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க நமக்கு பயங்கர கோபம் வருது. அன்னைக்கு முத்துவேல் விழுந்த அதே இடம் தான். குமரவேல் கொஞ்சம் வந்து ஒரு கட்டை எடுத்து இவர் மண்டையில போடுப்பா, மொத்தமா போய் சேரட்டும்னு தான் இருக்கு நமக்கு. செந்தில் அமைதியாவே நின்னுட்டு இருக்க மாப்பிள்ள உங்களுக்காக சொல்லி வச்சிருந்த வீடும் கையை விட்டு போயிடுச்சு, அடுத்து நிலமோ வீடோ ஏதாவது வாங்கணும்னா உங்க கையில பணம் இருக்க வேணாமா அப்படின்னு கேட்க செந்தில் தடக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. லோன் போட்டு வீடு வாசல் வாங்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும், ஏன் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் அந்த லோனை நீங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் சொன்னா மீனாவுக்கு புரியாது, புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் அதுக்கு கிடையாது. நேர்மை நாணயம் சத்தியம் நல்லா இந்த காலத்துல வாழ முடியாது மாப்பிள்ள அப்படின்னு அவரு பயங்கரமா பாய்சன் பண்ணிட்டு இருக்க
புரியுது மாமான்னு செந்தில் மெல்ல தலையாட்டுறாரு. இங்க பாருங்க, பணத்தை நீங்க வீட்டுல கொண்டு வந்து மீனா கண்ணுல படுற மாதிரி வச்சதுதான் தப்பு அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, அப்ப வேற எங்க வைக்க சொல்றீங்கன்னு கேக்குறாரு அவரு. பேங்க்ல ஏதாச்சும் பணத்தை போட சொல்றீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, ஐயோ அது இதை விட பெரிய ஆபத்து இல்லையா? பணம் வாங்கினா வீட்டுல வைக்க முடியாது. ஏன்னா நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. மீனாவுக்கு தெரிஞ்சு போயிடும். என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு அவரு அடுத்த வழியை சொல்லி கொடுக்க, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை மாமா அப்படிங்கிறாரு செந்தில். அட மாப்பிள்ள, நான் உங்க பணத்தை ஏமாத்திட்டு தூக்கிட்டு ஓடி போயிட போறேனா அப்படின்னு சிரிப்போட கேட்கிறாரு அவரு. ஏன்பா இவ்வளவு கேவலமான ஐடியாலாம் கொடுக்குறவன் அதை மட்டும் செய்ய மாட்டியா என்ன? அந்த அமௌண்ட் பெருசா லம்பா இருந்தா கண்டிப்பா அதையும் தான் செய்வேன்னு நமக்கு சொல்ல தோணுது. ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா அப்படிங்கிறாரு செந்தில். மாப்பிள்ள, முதல்ல பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க ஏதோ வீடோ வாகனமோ வண்டியோ நில நீச்சோ வாங்குறப்ப நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, சரிங்க மாமான்றாரு செந்தில். புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சந்தானம் டைலாக் நம்ம மனசுக்குள்ள வர்றதை தடுக்கவே முடியலங்க. இங்க பாருங்க, மீனா பேசுறதெல்லாம் நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டாம். பொம்பளைங்க உலகமே வேற, நம்ம உலகம் வேற. நமக்கு இருக்கிற கவலைங்களை பத்தியும் பொறுப்பை பத்தியும் புரிஞ்சிக்க கூடிய மனநிலையே அதுங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஆடு மாடு ரேஞ்சுக்கு சொல்றவரு இப்ப பணமெல்லாம் வாங்குறது தப்புன்னு சொல்ற மீனா, நாளைக்கு இந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அந்த வீட்டுல வந்து நான் வாழ முடியாதுன்னு சொல்லிடுமா? அதெல்லாம் வருவா மாப்பிள்ள. பொறுமையா மெல்ல மெல்ல தான் இந்த உலகத்தை பத்தி மீனா புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள. முதல்ல பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன், தேவைப்படுறப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற செந்தில் சரிங்க மாமான்றாரு. போற செந்தில பாக்குற மீனாவோட அப்பா பார்வையில ஒரு கன்னிங்னஸ் அப்பட்டமா தெரியுது. போடி தங்கம் போ, மீனா பாண்டியன் எல்லாருமா மொத்தமா உன்னை தலையை முழுக போறாங்க. ஆபீஸ் ஆகுது மண்ணாங்கட்டியாவது. செந்தில் நேரா பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. பீரோவை திறந்து பணக்கட்டுங்களை எடுத்து பாக்குறவரு அப்படியே டொப்பு டொப்புன்னு எடுத்து பேக்ல வைக்கிறாரு. எடுத்துட்டு மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு வர்றாரு. அங்க சரிண்ணே, நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு அப்படின்னு அவங்க மாமனார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. வாங்க மாப்பிள்ள, பணத்தை எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு அவர் கேட்க, எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா அப்படிங்கிறாரு செந்தில். மாப்பிள்ள, நான் பாட்டுக்கு பணத்தை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், பணத்தை நான் பத்திரமா வச்சிருப்பேன், திருப்பி கொடுத்துருவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பணம் வந்ததுக்கு காரணமே நீங்க தானே. உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன் சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த பணம் உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது மாமா அப்படின்னு ஒரு தாம்பூல பை ஃபுல்லா பணத்தை அடுக்கி கொண்டு வந்தவர் அதை எடுத்து நீட்டுறாரு. அதை கையில வாங்கி பார்த்துட்டு, நல்லது மாப்பிள்ள, லிக்விடு கேஷா ரொம்ப நாளைக்கு வீட்டுல வச்சிருக்க கூடாது. ஏதாவது வீடோ நிலமோ விலைக்கு வருதான்னு பாக்குறேன், இதை வச்சு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், இந்த விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த பக்கி. இந்த மாதிரி நாய்ங்களால தான் நம்மளால 1 சென்ட் இடம் கூட வாங்க முடியல, என்ன விலை அவ்வளவு விக்குது. சரிங்க மாமான்னு வேகமா தலையாட்டுறாரு செந்தில். அவர் மூஞ்சி இன்னமும் கலக்கமா இருக்கதை பார்த்துட்டு, மாப்பிள்ள, மீனாவை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவளுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்காக இனிமே பணம்லாம் வாங்க வேணான்று எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. உங்களுக்கு வேலை வாங்குறதுக்காக 10 லட்சம் ரூபாய் முள்ளங்கி 10 ஆட்டம் கொடுத்துருக்குறோம். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேல 2 பங்கா சம்பாதிக்கணுமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, இல்ல ஆமா அப்படின்னு குறுக்கை நெடுக்கையும் தலையை ஆட்டி வைக்கிறாரு செந்தில். மாப்பிள்ள, நானும் 40 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறேன். நானும் வேலைக்கு சேர்ந்த புதுசுல நேர்மையா இருக்கணும், நாணயமா இருக்கணும், லஞ்சம்லாம் எதுவும் வாங்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த உலகத்துல அப்படியெல்லாம் வாழ முடியாது மாப்பிள்ள. எல்லாரும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நானும் இப்படிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் அதை உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. நான் இருக்கப்ப நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, தைரியமா இருங்க மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு செந்தில். நைட்டு ராஜியும் கதிரும் அப்படியே வாக்கிங்கா வந்துட்டு இருக்காங்க. கதிர், நாளைக்கு பிள்ளையார்பட்டிக்கு ஒரு சவாரி இருக்குன்னு மனோகரண்ணா போறாங்க, அவருக்கு ஒரு ரிமைண்டர் மட்டும் போட்டுடுன்றாங்க ராஜி. போட்டுடுறேன்னு ரோபோட் மாதிரி சொல்றாரு அவரு. அப்புறம் 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினாரு, அதை டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, சரிங்கிறார் அவரு பயங்கர யோசனையில எங்கேயோ வெறிச்சு பார்த்த மாதிரி நடந்துட்டு இருக்க ராஜி கதிர் முகத்தையே பாக்குறாங்க. கதிர், நானும் கொஞ்ச நேரமா பார்த்துக்கிட்டே வரேன்,
நான் தான் வாய் ஓயாம பேசிக்கிட்டே வரேன், நீ ஏன் சைலண்டாவே இருக்கன்னு ராஜி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைன்னு அவர் சொல்ல, இல்ல ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லு அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைங்கிறாரு கதிர் மறுபடியும். சரவணி மாமாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு ராஜி கேட்க, கதிர் ராஜியை பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டுறாரு. ராஜியுமே சோகமா அப்படியே யோசிச்சுட்டே நடக்கிறாங்க. இப்ப ரோடுன்னு கூட பார்க்காம அண்ணன் என்ன கட்டி பிடிச்சி எப்படி அழுதுச்சு தெரியுமா? எங்க 3 பேர்லயுமே அண்ணன் தான் ரொம்ப பாவம், அப்பாவி. அண்ணன் குணத்துக்கு அதோட வாழ்க்கை எப்படிலாம் நல்லா இருக்கும்னு நாங்கெல்லாம் யோசிப்போம் தெரியுமா? ஆனா கடைசியில பார்த்தா அண்ணன் தான் இல்லாத கஷ்டம்லாம் படுது. எனக்கு அண்ணனை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன பயம்னு கேக்குறாங்க ராஜி. அண்ணனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்குன்றாரு கதிர். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாதன்னு தைரியம் சொல்றாங்க ராஜி. அப்பவும் கதிர் முகம் தெளியாம அப்படியே நடந்துகிட்டு ராஜி அவரையே பாக்குறாங்க. அண்ணன் தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல, சரியா சாப்பிட மாட்டேங்குது, நம்ம கிட்ட தான் சரியா பேசல, பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்டையும் இனிமே பேச மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அடுத்தது அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல, நமக்கு வர்ற எந்த ஒரு கஷ்டமுமே ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மாமா இப்ப அனுபவிக்கிற கஷ்டத்துல இருந்து சீக்கிரமே வெளியே வந்துருவாரு. நாம எல்லாரும் கூட தானே இருக்கோம், அவரு கஷ்டப்படலாம், நாம விட்டுற மாட்டோம், பாத்துக்கலாம் கதிரு, ப்ளீஸ் நீ வருத்தப்படாத அப்படின்னு ராஜி முடிச்ச அளவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. முதல்ல செந்திலண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் எனக்கு மூத்தவர் இருக்கும்போது தம்பிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அண்ணனை நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, அண்ணனுக்கு வந்த நிறைய வரன்கள் எல்லாம் தட்டி போயிடுச்சு. அப்ப கூட அண்ணன் சந்தோஷமா நிம்மதியா தான் இருந்துச்சு. இப்ப இந்த கல்யாணம்னு ஒன்று ஆச்சோ, அதோட அண்ணனோட நிம்மதி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கதிர் கோவமா சொல்லிட்டு இருக்க, ராஜி என்ன சொல்றதுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க இவங்களெல்லாம் நாம செலக்ட் பண்ண முடியாது. ஆனா நமக்கு லைஃப் பார்ட்னரா அவங்கள செலக்ட் பண்ற ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. அதை நாம பார்த்து பொறுமையா பண்ணலன்னு வையேன், அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கைய காலி இல்ல அப்படின்னு கதிர் கேட்க, அது என்னமோ உண்மைதான், நான் ஒரு தடவை செலக்ட் பண்ணேனே ஒருத்தனை, என்னமோ எனக்கு அதிர்ஷ்டம் இருக்க போய் நான் தப்பிச்சிட்டேன், ஆனா எல்லாருக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அமையாது அப்படின்னு ராஜி சொல்ல, பெருமூச்சு விடுற கதிர், அண்ணன் எப்பவுமே அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆள், அதுக்காக நீ சந்தோஷமே படக்கூடாதுன்னு அண்ணன் தலையில எழுதியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கதிர் கேக்குறாரு. நீ ரொம்ப யோசிக்கிற கதிரு, நான் தான் சொல்றேன்ல, மாமாவுக்கு இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும், மாமாவுக்கு குழந்தை பிறக்கும் போது எல்லாமே சந்தோஷமா மாறும் அப்படின்னு ராஜி சொல்ல, குழந்தைய வேற ஞாபகப்படுத்திட்டியா? அந்த குழந்தைய வச்சு யார் யாரு என்ன விளையாட போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அண்ணன் என்னமோ குழந்தைய அதுதான் வளர்க்க போற மாதிரி பேசுது, ஆனா அவங்க வீட்டுல அண்ணன் கண்ணுல குழந்தைய காட்டுவாங்களான்னு கூட தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் அப்பா கிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேன்லாம் யாரும் சொல்லிட முடியாது, நீ வேணும்னா பாரு, பிறக்க போற குழந்தை எல்லாத்தையுமே மாத்தும், மாமா வாழ்க்கையில மறுபடியும் கண்டிப்பா சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்படின்னு ராஜி சொல்ல, கொஞ்சம் நம்பிக்கையோட பாக்குற கதிர், நீ சொல்றதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும், நடக்குதான்னு பாப்போம் அப்படின்னு கதிர் சொல்ல, நடக்கும் அப்படின்னு ராஜி நம்பிக்கையோட சொல்லிட்டு கதிரை பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.